ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம wrapper கிளாஸ்னா என்ன டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம விஎஸ் கோடுக்கு போய்க்கலாம். இப்போ wrapper கிளாஸ்னா என்ன வந்துட்டு ஒவ்வொரு primitive டேட்டா டைப்ஸ்க்கும் ஒவ்வொரு கிளாஸ் இருக்கும். அது பேர் தான் வந்துட்டு wrapper கிளாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ட்டுக்கு என்ன இருக்குன்னா வந்துட்டு இன்டீஜர்னு வந்துட்டு ஒரு கிளாஸ் இருக்கும். இந்த கிளாஸ் என்ன பண்ணுன்னா வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிளாஸை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணும். இப்போ wrapper கிளாஸ் இருக்க ஒவ்வொரு கிளாஸும் ஆப்ஜெக்ட் கிளாஸை எக்ஸ்டென்ட் பண்ணும். இது வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் கிளாஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு கேர் கேருக்கு வந்துட்டு கேரக்டர்ன்ற கிளாஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு டபுளுக்கு வந்துட்டு டபுள்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு wrapper கிளாஸ்ல ஒவ்வொரு primitive டேட்டா டைப்ஸ்க்கும் வந்துட்டு ஒவ்வொரு கிளாஸ் இருக்கும். இப்போ பைட்டுக்குனா வந்துட்டு பைட்னு இருக்கும், லாங்னா லாங்னு இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு primitive டேட்டா டைப்ஸ்க்கும் வந்துட்டு wrapper கிளாஸ்ல ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ் வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிளாஸ் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கும். ஓகே, இதை வந்துட்டு எக்ஸாம்பிளா பார்க்கலாம். இதை நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கோடுக்குள்ள வரேன். நான் என்ன பண்றேன்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். இன்ட் a = 10 அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு இன்டீஜர் கிளாஸுக்கு வந்துட்டு அதாவது வந்துட்டு இன்டீஜர் கிளாஸுக்கு வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் கிரியேட் பண்றேன். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன் இன்டீஜர் கிளாஸுக்கு. இப்போ num1 = நியூ இன்டீஜர் a. ஓகே, இப்போ வந்துட்டு இது ஏன் இப்படி கோடு மாதிரி வந்திருக்கு அப்படின்னா வந்துட்டு இதை டெப்ரிகேட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதாவது இந்த இன்டீஜர் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது வந்துட்டு டெப்ரிகேட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெப்ரிகேட்னா என்னன்னா வந்துட்டு ஒரு லெவலுக்கு மேலே அதை வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க, அது அப்படியே போயிடும். அதான் டெப்ரிகேட்னு சொல்லுவாங்க. இப்போ இது பேர் என்னன்னா வந்துட்டு பாக்ஸிங். அதாவது விராப் பண்றது, ஒரு நார்மல் இன்டீஜரை வந்துட்டு விராப் பண்றது பேர் பாக்ஸிங்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வந்துட்டு கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். அப்பதான் நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு தெரியும். நான் எதை பிரிண்ட் பண்ணணும்னா வந்துட்டு நம்1 வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும். ஓகே, நான் கம்பைல் பண்றேன். ஓகே, எனக்கு ஒரு எரர் வார்னிங் அடிக்குது. எரர் அடிக்கல, வார்னிங் அடிச்சா வந்துட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எரர் அடிச்சாதான் வந்துட்டு கோட் வந்துட்டு ஒர்க் ஆகாது. ஓகே, இப்போ எனக்கு 10 அவுட் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் குள்ள கொடுக்காம நான் ஸ்ட்ரைட்டா கொடுக்க போறேன். ஓகே, இப்போ இது பேர் என்ன வந்துட்டு ஆட்டோ பாக்ஸிங்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் வந்துட்டு கம்பைல் பண்ணிக்கிறேன், ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ எனக்கு 10 கிடைச்சிச்சு. இப்போ நம்ம பாக்ஸிங் ஆட்டோ பாக்ஸிங் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ அன்பாக்சிங்னா என்ன, ஆட்டோ அன்பாக்சிங் என்னன்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்றேன்னா வந்துட்டு இன்ட் num3 வந்துட்டு ஒரு வேரியபிள், அதாவது ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்றேன்னா இந்த num1 வந்துட்டு இப்போ கிளாஸா இருக்கிறது நான் திரும்பவும் நார்மலா வந்துட்டு டேட்டா டைப்பா மாற்ற பார்க்குறேன். num1 டாட் இன்ட் வேல்யூ. ஓகே, நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கிளாஸ்ல இருக்கிற வேரியபிளை வந்து நான் திரும்பவும் வந்துட்டு இன்டீஜர், அதாவது பிரிமிட்டிவ் டேட்டா டைப் வந்துட்டு நான் சேஞ்ச் பண்றேன். ஓகே, கம்பைல் பண்றேன், ரன் பண்றேன். ஓகே, எனக்கு 10 கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. சாரி, நான் வந்துட்டு பிரிண்டே பண்ணல, அது பழைய 10. ஓகே, இப்போ நான் வந்துட்டு num3ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ எனக்கு 10 வந்துருச்சு. இது பேர் என்னன்னா வந்துட்டு அன்பாக்சிங். ஓகே, இப்போ இந்த இன்ட் வேல்யூன்னு கொடுக்காம வெறும் num1 கொடுத்தாங்கன்னா அது பேரு ஆட்டோ அன்பாக்சிங். ஓகே, உங்களுக்கு கம்பைல் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். நமக்கு வந்துட்டு அவுட் கரெக்டாக தான் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு ஸ்ட்ரிங்கோட நம்பரை வந்துட்டு எப்படி நம்ம இன்டா மாத்துறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்ட்ரிங் ஏன்னு வேணா எஸ்ன்னு வச்சுக்கலாம். முதல்ல நம்மகிட்ட ஏ இருக்கு. எஸ் = 15 வந்துட்டு ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எஸ் ஸ்டார் 3. அதாவது இந்த 15 வந்துட்டு நான் 3 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது எனக்கு என்ன அடிக்குதுன்னா வந்துட்டு இது ஸ்ட்ரிங்கா இருக்கு, இன்டா இருந்தால் தான் வந்துட்டு இந்த ஸ்டார் ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகும்னு சொல்லுது. இப்போ அதனால நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு இந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு இப்போ இன்டா மாற்ற போறேன். இன்ட் num2 = integer டாட் parseInt எஸ். ஓகே, நான் என்ன பண்ணிருக்கேன்னா வந்துட்டு இந்த 15ன்ற அதாவது இந்த 15ன்ற ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நான் parseIntன்ற மெத்தடை யூஸ் பண்ணி நம்பரா மாத்துறேன், அதாவது இன்டீஜரா மாத்துறேன். இந்த parseInt மெத்தட் வந்துட்டு இந்த இன்டீஜருக்குள்ள இருக்கு. ஓகே, இப்போ இந்த num2 என்ன பண்ணணும்னா வந்துட்டு 15 வந்துட்டு நம்பரா ஸ்டோர் பண்ணி அதாவது num2 வந்துட்டு நம்ம இங்க வந்துட்டு 3 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணலாம். சாரி, ஓகே, இப்போ நம்ம num2 வந்துட்டு 3 டைம்ஸ் இன்டூ ஐ பிரிண்ட் ஆக செக் பண்ணலாம். ஓகே, 45 10 10. அதாவது வந்துட்டு இந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு இன்டீஜரா மாதிரி நமக்கு வந்துட்டு இன்டூ ஆப்ரேஷன்ல ஒர்க் பண்ணி நமக்கு வந்துட்டு அவுட்புட் கிடைச்சிருக்கு. ஓகே, இந்த இது பேர் தான் வந்துட்டு wrapper கிளாஸ்னு சொல்லுவாங்க. இந்த wrapper கிளாஸை வந்துட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா வந்துட்டு சில டைம் வந்துட்டு
ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஃப்ரேம் ஒர்க்ல வந்துட்டு நம்மளால வந்துட்டு பிரிமிட்டிவ் டேட்டா யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு இந்த கிளாஸஸை யூஸ் பண்ணி ஒர்க் பண்றதுக்காக தான் வந்துட்டு நம்ம wrapper கிளாஸை வந்துட்டு யூஸ் பண்றோம். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ. பை பாய்.